நண்பர்களே, இன்று 2026ஆம் ஆண்டில் கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த வகையில் பலன்கள் இருக்கப் போகிறது என்பதைப் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை சற்று பலவீனமாக இருக்கலாம். இருப்பினும், இரண்டாவது வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இரண்டாவது வீட்டின் மீது சனியின் பார்வையின் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு குடும்ப உறுப்பினர் தேவையற்ற பிடிவாதமாக இருக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை மோசமாக மாறலாம். இந்த நேரத்தில் சர்ச்சையை தீர்க்க உங்கள் பேச்சை இனிமையாகவும் கண்ணியமாகவும் மாற்ற வேண்டும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் 2 வரை குரு உங்கள் 3வது வீட்டில் இருப்பார். எனவே உங்கள் இல்லற வாழ்க்கையை பாதிக்காது. 7வது வீட்டின் மீது அதன் பார்வை இருப்பதால் உங்களுக்கு உதவ விரும்பும். அதே நேரத்தில் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு பகவான் உங்கள் 4வது வீட்டில் உயர்நிலையில் இருப்பார். 4வது வீட்டில் குருவின் பெயர்ச்சி நல்லதாக இருக்காது. அக்டோபர் 31க்கு பிறகு குரு 5வது வீட்டிற்குச் சென்று அங்கிருந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்களும் நீடிக்கலாம். நீங்கள் இல்லற வாழ்க்கையில் சராசரியான பலன்களையே பெறுவீர்கள். சனி பகவான் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பது சந்திர ராசியின்படி சனியின் பெயர்ச்சியை குறிக்கிறது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் லக்கினத்திலிருந்து பெயர்ச்சிப்பது நல்லதல்ல. இந்த நேரத்தில் உடல் நலம் குறித்து எந்த விதத்திலும் அலட்சியமாக இருப்பது சரியல்ல. குறிப்பாக தூக்க பிரச்சினைகள் உள்ளவர்கள் அல்லது கால் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆண்டு தங்கள் உடல் நலம் குறித்து விழிப்புடன் இருக்கவும் யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யவும். குரு 3வது வீட்டில் அமர்ந்திருப்பது இதய நோயாளிகள் அல்லது ஏற்கனவே ஏதேனும் உடல் நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் தங்கள் உடல் நலம் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும். உங்கள் உடல்நல பிரச்சினைகளுக்கு முறையாக சிகிச்சை பெற வேண்டும். இந்த ஜாதகக்காரர் வழக்கமான வழக்கத்தை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்மறை விளைவுகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே 2, 2026 வரை அமர்வார். அதன் பிறகு ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் செவ்வாய் கிரகத்தின் நிலை பலவீனமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். உடல்நல பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யத் தொடங்கும் இடம் அல்லது சூழலிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். நீங்கள் சாப்பிடுவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும். வேலை அல்லது வணிகத்தில் நீங்கள் எவ்வளவு நிதி ஆதாயம் பெற்றாலும் உங்கள் கடின உழைப்பால் மட்டுமே நீங்கள் சேமிக்க முடியும். லாப வீட்டின் அதிபதியான சனி பகவான் 12வது வீட்டில் இருப்பார். அத்தகைய சூழ்நிலையில் லாபத்தை பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். லாப வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி சாதகமாக இருக்கும். எனவே உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இருப்பினும் சேமிப்பின் அடிப்படையில் நீங்கள் சிறிது ஏமாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஏனெனில் சனி பகவான் பண வீட்டின் மீது பார்வை வைத்திருப்பதால் சேமிப்பு வழியில் சிக்கல்களை உருவாக்கலாம். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை குரு பகவான் லாப வீடாகவும் செல்வாக்கு செலுத்துவார் மற்றும் வருமானத்திற்கு நல்லதாக கருதப்படும். ஜூன் முதல் அக்டோபர் வரை குரு உங்களுக்கு ஆதரவளிக்க மாட்டார். 2026ஆம் ஆண்டின் கடைசி மாதங்களில், அதாவது நவம்பர் முதல் டிசம்பர் வரை மாதங்களில் குரு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். குருவின் 7 மாத ஆதரவும் மற்றும் ராகுவின் ஆதரவும் சுமார் 11 மாத ஆதரவும் காரணமாக நீங்கள் நன்றாக சம்பாதிக்க முடியும். ஆனால் சேமிப்பை பொறுத்தவரை இந்த ஆண்டு சற்று பலவீனமாக இருக்கலாம். எனவே சேமிப்பு வருமானத்தை விட குறைவாக இருக்கும். 2026ஆம் ஆண்டு நிதி விஷயங்களில் சராசரியை விட சிறந்த பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடும்.
சிவபெருமானையும் அனுமனையும் தவறாமல் வழிபடுங்கள். ஒவ்வொரு 3வது மாதமும் ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்து அவர்களது ஆசிகளைப் பெறுங்கள். கோவிலில் பால் மற்றும் சர்க்கரை தானம் செய்யுங்கள். இதுபோன்ற ராசிபலன் தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின் தொடரவும் மற்றும் பிறருக்கு ஷேர் செய்ய